மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக விவசாயிகளுடைய இந்த நெல் கொள்முதல் விவகாரம் மாறி இருக்கிறது. இப்போ இந்த குறுவை சாகுபடி காலம் இது. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் இந்த குறுவை சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுல 70% ஆல்ரெடி சாகுபடிக்கு தயாரா இருக்க சூழ்நிலை இருக்கு. ஆனா மாவட்ட கொள்முதல் நிலையங்கள்ல இத வாங்குறதுல, அதே மாதிரி அந்த ஈரப்பதம் பார்க்கறது உள்ளிட்ட விஷயங்கள்ல தாமதம் ஏற்படுறதால எப்பவுமே நடக்கிற விஷயங்கள் தான். அது வெளிக்காத்துல அப்படியே தேக்குறது. ஸோ மழையினால அது பாதிக்கப்படுதுன்னு விவசாயிகளுக்கு அது மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இல்ல, இது ஒரு மழை காலத்திலயும் இருக்குது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தப்ப இதே திமுக தரப்புலாம் இது விவசாயிகளுக்காக ரத்த கண்ணீர்லாம் வடிச்சாங்க. அவங்க அது தெரியுமா உங்களுக்கு? விவசாயிகளுக்கு இப்படிலாம் இருக்குது, ஒன்றும் நம்ம இப்படியே செய்துட்டு இருந்தா எப்படி, ஒரு மாற்று திட்டம்லாம் கொண்டு வரலையா, நாங்கள் வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்லாம் பேசணும்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய ஆட்சியிலையும் கடந்த 3 வருஷமா 4 வருஷமா இதுவே தான் நடக்குது. ஒரு முறையும் பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அந்த குடோன்ல எல்லாமே எடை போட்டு வாங்குறீங்க. வாங்கின உடனே என்ன பண்றீங்க, அப்படி நேராக கொண்டு போய் குடோன்ல வைக்கணும், குறிப்பிட்ட அந்த இடத்துல வைக்கணும். திறந்த வெளியில அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஈரப்பதமா இருக்குதுன்றப்ப சில பேர் அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஈரப்பதம் கொஞ்சம் குறையட்டுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி அமைக்கிறதுல எவ்வளோ செலவாயிடும் உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிறது மட்டும் கூடுதலாக ஒரு 5 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. 5 லட்சம் கோடி நம்ம இது வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு கூட ஜெயமே வேற என்ன நம்ம அதை கீழ்ச்சி இருக்கிறோம் சொல்லுங்க.